இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருக்கல்யாணத்திற்கு முடிந்த பிறகு உணவு அருந்துதல் அப்படிங்கிற விஷயத்த பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அதுதான் சரியான முறையும் கூட. ஏன்னா சூரன் அழிந்த பிறகாக அன்னைக்கே சஷ்டி விரதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி 6 நாட்களும் முடித்து விட்டு உடனே சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது விரத முறை ஆகாது. ஏன்னா அன்னைக்கு தான் சூரசம்ஹாரம் நிகழ்ந்து இருக்கிறது. அடுத்த நாள் காலை வரைக்கும் இவ்வளோ நாள் கடுமையான விரதம் இருந்தாச்சு, இன்னும் ஒரு வேளை தானே, மாலையில் சூரசம்ஹாரம் நடக்குது. இரவு மட்டும் நீங்கள் எது பட்டீங்கன்னா இரவும் அந்த காலையில் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே வடபாயாசத்தோட முருகனே உங்களுக்கு அங்கேயே கோயில்களில் கொடுப்பாங்க இல்லையா, கோயிலுக்கு போகிறவங்க அங்கே சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் 7ஆம் நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் வடபாயாசத்தோட வீட்டில் படையல் போடுறப்ப அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். விரதத்தை எப்போ நிறைவு செய்யணும் அப்படின்னு கேட்டால் திருக்கல்யாணத்தன்று தான் மகா கந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்.